Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஒரே லக்னத்தின் 9 குணங்கள். இந்த வரிசையில் தனுசு. ஒரு லக்னத்திற்கு அடிப்படையாக சில குணங்கள் இருக்கும். அதில் நுணுக்கமாக 9 விதமான உட்பிரிவுகள் இருக்கும். அதை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். இது உங்களை பற்றி நீங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு வெகு சிறப்பாக உதவியாக இருக்கும். தனுசு லக்னம் காலபுருஷனுடைய 9வது வீடு, குருவுடைய வீடு, பாக்கியஸ்தானம். குரு ஒரு முழு இயற்கை சுவர் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான விதி. இது ஒரு உபய வீடு, நெருப்பு தத்துவம் கொண்டது. இந்த வீட்டிற்குள்ளே பார்த்திங்கன்னா மூலம், பூராடம் மற்றும் உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும் நட்சத்திர வரிசைகள் பிரிஞ்சிருக்கும். இதில் இந்த வரிசை வீடியோவில் 2வது வீடியோ ரிஷபத்திற்கு போட்டிருந்த போது அதில் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, துலா லக்னம் நவாம்சம் வரல சார் ரிஷபத்துக்கு அப்படின்னு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ரிஷப லக்னம் ஆரம்பிக்கிறது தனுசில் ஆரம்பிக்கும். அதாவது தனுசு முடிஞ்சு நவாம்சத்தில் மகரத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கார்த்திகை 2ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கிற ஒரு லக்னத்துக்கு துலாம் எப்படி நவாம்ச லக்னமாக வர முடியுங்கிற அந்த பேசிக்கே தெரியாமல் அவர் அந்த கேள்வி கேட்குறார். ஸோ இது கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் தான் புரிந்து கொள்ள முடியுங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு லக்கணமும் 9 பிரிவுகளாக மட்டுமே பிரிக்க முடியும். அப்போ மீதி 3 வீடுகள் வராது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு 3 வீடு வராது. 12 வீடுகள் மொத்தம் உண்டு. ஆனால் 9 வீடுகளாக தான் உங்கள் லக்னத்தை பிரிக்க முடியும்னா மீதி 3 வீடுகள் வராது. இப்போ உதாரணமாக இந்த தனுசு லக்னத்துக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்களுக்கு நவாம்சத்தில் மகரம், கும்பம், மீனம் லக்னமாக விழாது. ஏன் விழாது? அதுதான் சூட்சுமம். மூல நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும் போது மூலத்தின் 4 பாதங்கள் கடகத்தோடு முடிஞ்சு, பூராடத்தின் 4 பாதங்கள் விருச்சிகத்தோடு முடிஞ்சு, ஆக மொத்தம் 8 பாதம் முடிஞ்சு, உத்திராடம் 1ஆம் பாதம்ங்கிறது தனுசு லக்னத்தையே வர்க்கோத்தமம் பண்ணி அதோடு முடிஞ்சு போயிடும். லக்னமே முடிஞ்சிடும். அப்புறம் மீதி இருக்கிற மகரம், கும்பம் ஏன் சார் வரலை அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தனுசு வீட்டில் 1வது நட்சத்திர பாதங்கிறது மேசத்தில் விழுகுங்க. மூலம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம் இருந்ததுன்னா மேசத்தில் விழுகும். இது ஒரு அருமையான அமைப்பு. லக்ன திரிகோணம் விழுகிறதும் அதுவும் ஒரு சரலக்கணம் நவாம்சத்தில் விழுகிறதுங்கிறது ஒரு சிறப்பிலும் சிறப்பான ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, குலதெய்வ அனுகிரகத்தை, வெற்றியை, விடாமுயற்சியை, தன்னுடைய காரியத்தில் கண்ணாயிருந்து சாதித்து கொள்ளும் அமைப்பை கொடுக்கும். நார்மலாக உபய லக்னக்காரங்க கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க. பட் இந்த அமைப்பில் இருந்ததுன்னா இது ஒரு வலிமையான அமைப்புன்னு எடுத்துக்கலாம். தன்னுடைய திரிகோண வீடே திரும்பவும் லக்னமாக வர்றதுங்கிறது ஒரு சிறப்பிலும் சிறப்பான ஒரு அமைப்பு. அதுலேயும் மேச வீடு வர்றது குருவுக்கு அதிமித்திரர் வீடாகவும் இருக்கிறதுங்கிறது ரொம்பவும் விசேஷம். ஸோ மூலம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுகும்போது நீங்கள் ஒரு காரிய வெற்றிக்காரராக, அனைவரையும் அனுசரித்து போபவராக, எண்ணிய காரியத்தை துணிவுடன் வெற்றி கொள்ளும் தன்மை கொண்டவராக இருப்பீங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. இதுவே மூலம் 2ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுகும்போது பார்த்தீங்கன்னா நவாம்சத்தில் ரிஷபத்துக்கு போயிடும். இது உங்கள் லக்னத்துக்கு 6வது வீடாக வரும். இது உடன்பிறப்புகளால் கடன்காரனாவது, எப்போதும் பொறுப்புகளை தூக்கி சுமக்க வேண்டிய விதிகளை தருவது, கடனோ நோயோ எதிரியோ வம்பு வழக்கோ வாழ்நாள் முழுக்க தொடரும் அமைப்பை தருவதுங்கிறது மாதிரி இருக்கும். இது ஒரு நிதானமான நிலைத்த வீடுங்கிறதுனால லைஃப்பில் நீண்டகால கடன்கள், நீண்டகால வழக்குகள், நீண்டகால பிரச்சனைகள், குடும்பத்துக்காக கோர்ட்டு கேஸ் போகிறதுங்கிறது மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இந்த அமைப்பு தான் அந்த குடும்ப நலக்கு ஒரு கோர்ட்டுக்கு போயிடுறது, சொத்துக்காக கேஸ் போடுறது, அதை நீண்ட காலம் நடத்திக்கிட்டு இருக்கிறதுங்கிறது மாதிரி வரும். நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்து நவாம்சத்தில் ரிஷப லக்னம் உழுகுதுன்னா கோர்ட்டு படியேற ரெடியாக இருக்கீங்க, கடனை நீண்ட காலம் கட்ட ரெடியாக இருக்கீங்க, எதிரிகள் உருவாகிற வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். உடல்லையுமே நீங்கள் கண், முகம், பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை லைஃப் லாங்கும் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது மாதிரியும் வரும். இது விரும்பத்தக்க அமைப்பு அல்ல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். மூலம் 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி கொடுக்குது மிதுனம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா சமசப்தம வீடாக வரும். இது ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ்ன்னு சொல்லிடலாம். திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். கூட்டு சேரும்போது வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகருதல் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அது பாதக வீடுங்கிறதுனால வாழ்க்கை துணை, கூட்டாளி, சமுதாயம், பங்காளி வகையில் பாதகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ரெண்டும் கலந்து தான் வரும். நன்மை எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு பிரச்சனைகளும் அந்த 7ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு கொடுக்க தான் செய்யுங்கிறதுனால தொடர்புகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இந்த அமைப்பே பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு முன்னேற அமைப்பு தான். நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்து நவாம்ச லக்னமாக உங்களுக்கு மிதுன லக்னம் விழுகுதுனாலே ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கை துணை மூலமாக குடைச்சலும் தலைவலியும் இருந்துக்கிட்டே இருக்கும். பாதகாதிபதி அவங்க தானே, அவங்க உங்களுக்கு பாதகம் செஞ்சே ஆகணும். செய்யலைன்னா அது வந்து வாழ்க்கை துணையே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இது 50% நன்மையும் 50% கெடுதலுங்கிற மாதிரி ஒரு கலப்பு பலனை தரும். இப்போ மூலம் 4ஆம் பாதத்தில் உங்களுக்கு நவாம்ச கடக லக்னம் விழுகுதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி 8ஆம் வீடாக வரும். சஷ்டாஷ்டக லக்னங்கள் தான் நவாம்ச லக்னம் வரும்னால் கூட குருவின் உச்ச வீடு அது அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஜாதகர் வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு சென்று அதன் மூலம் வெற்றி பெறும் யோகிதைகள் உண்டாகும். சிறு அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், இளமையில் விபத்து கண்டங்கள் போன்றவற்றை தன்னுடைய கல்லூரி பருவத்துக்குள்ளரையே சந்திச்சிருவாங்க. காதல் விவகாரத்தில் சிக்கி பேர் கட்டுறது, வண்டியை ஓட்டி கொண்டு ஆக்சிடெண்ட் ஆகி பேர் கட்டுறது, பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தருக்கு திடீர் மரணம் ஏற்பட்டு குடும்பமே கொஞ்சம் காலம் அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறது, இதெல்லாம் நடக்கும். பட் அதுக்கப்புறம் அதாவது கெட்டது நடந்த பிறகு மிக பெரும் வளர்ச்சி அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பை இந்த நவாம்ச லக்னம் உங்களுக்கு கடகமாக விழுகும்போது கொடுக்கும். வாழ்க்கையில் எப்படியும் ஜெயிச்சிருவீங்க, பட் செகண்ட் ஹாஃபில் இருக்கும். ஒரு 26 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய அசிங்க அவமான துன்பங்கள் எல்லாம் சந்திச்சுட்டு அங்கேருந்து அப்படியே படிப்படியாக லிஃப்ட் ஆகிறது. மேக்ஸிமம் இந்த அமைப்பு உள்ளவங்க சொந்த ஊர் பக்கம் இருக்காதீங்க. நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்து நவாம்சம் கடக லக்னமாக விழுகுதுன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியேறி விடுதலை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு, இந்த 3 ஆப்ஷனில் ஒன்றை ஃபாலோ பண்ணால் இவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டாகும். அடுத்து பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்னம். இது வந்து நவாம்சத்தில் சிம்ம லக்னம் விழும். இது ஒரு அருமையான அமைப்பு. ஏன்னா ஒன்று மேசம் வரும், இன்னொன்று சிம்மம் வரும்போது ஒரே திரிகோணம் மீண்டும் வருது அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பில் இது ஒரு நல்லாயிருக்கும். குருவுக்கு இது அதிநட்பு வீடாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து சூரியன் ரொம்ப பெரிய மித்திரராக இருக்கனால அரசாங்க வேலை வாங்கிறது இந்த அமைப்பு தான். அதிகார பதவிக்கு வர நினைக்கிறது, அரசு வேலை வாங்கிறது, அப்பாவுடைய வேலையை மகன் எடுத்து செய்கிறது, ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரியான கவர்மெண்ட்டில் உயர்நிலை பதவிகள், சிவில் சர்வீஸ் எழுது, அதுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது, பேங்கிங் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறது, மருத்துவத்துறையில் சாதிக்கிறது, பவர் செக்டார்ஸில் சாதனைகள் புரியறதுங்கிறது மாதிரி இருக்கும். இது வந்து பேர் சொன்னால் தெரியுங்கிற மாதிரியான ஒரு ஃபேமிலியும் நிலைத்த புகழையும் நீடித்த தன்மையும் தரக்கூடிய ஒரு அமைப்புங்கிறனால இது ஒரு விரும்பத்தக்க நவாம்ச லக்னம் தான். உங்கள் லக்னத்துக்கு திரிகோண லக்னமாக அதுவும் சிம்ம நவாம்சத்தில் விழுகிறதுங்கிறது கட்டாயம் அதிகாரத்தையும் அரசாங்கத்தையும் அதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளையும் அப்பா வழி உறவுகள்னால ஆதாயத்தையும் பூர்வீகம் பெயர் சொன்னால் புகழ் பெறும் அமைப்பையும் குலதெய்வ அனுகிரகத்தையும் பெற்றுத்தரும் அமைப்பு. ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து பூராடம் 2ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுக்கும்போது கன்னிக்கு போயிடும் நவாம்சத்தில். இது ஒரு மாதிரி முரண்பாடான அமைப்பு. ஆனால் தொழில் ஸ்தானத்துக்கு தான் போகுதுங்கிறனால உத்தியோகம்னு வேலை பின்னாடியோ ஓடணும். குடும்பத்தை கவனிக்கிறதுக்கே கூட நேரம் இருக்காது. எவ்வளோ உழைச்சாலும் திருப்தி இருக்காதுங்கிற ஒரு மனோநிலையும் இது கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல சில பாலிடிக்ஸு பாதகத்தை சந்திக்க வேண்டியது கட்டாயம் வரதான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் அடுத்த கட்டம்னு நகர்ந்து போயிட்டே இருக்க முடியும். அறிவு திருட்டு ஏற்படும் வாய்ப்புகள், உங்கள் திறமையை வேறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களை பேக் ட்ராப்லேயே வச்சுட்டு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கும். இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும். மற்றபடி இது வந்து ஒரு மாதிரி 50-50 சாய்ஸ் தான். மிதுனத்துக்கு சொன்ன அதே அமைப்பு தான் கன்னிக்கும் வரும். பூராடம் 3ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி இப்போ நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் விழுகும். 11ஆம் இடங்கிற பராக்கிரம ஸ்தானத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுறது நல்ல விஷயம்தான். உயர்ந்த லட்சியங்கள், பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற ஆசைகள், கோடிகளில் புரளணுங்கிற எண்ணம், இதுவுமே 2 மேரேஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. நவாம்சத்தில் 11ஆம் லக்னம் விழுறதுனால முதல் திருமணம் தோற்று மறு திருமணம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த அமைப்பில் இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் செஞ்சு முன்னுக்கு வரலாங்கிற ஆசைகள் இருந்தாலும் அடிப்படை தனுசு லக்னத்திற்கு தொழில் செய்வதில் சிறப்பு இருக்காதுங்கிறத கவனத்துடன் ஹேண்டில் பண்ணணும். 90% ஒரு லக்னத்துக்கான பலன் இருக்கும்போது ஒரு 10% விதி விலக்குகள் இருக்க தான் செய்யும். அதில் ஒரு வேளை நீங்கள் வர்றதுக்கு வாய்ப்பை நவாம்சத்தில் துலா லக்னம் விழும்போது கிடைக்கும். எப்போயுமே இந்த தொழில் முறிவது, தொழில் செஞ்சு ஜெயிக்கிறதுங்கிறது இருக்கும். ஸ்டார்டிங் கம்பெனிஸ் ஆரம்பித்து பெரிய லெவலில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பொதுவாக வந்து இந்த அமைப்பு கொண்டவர்கள் வந்து நார்மலாக கை கட்டி சேவகம் பண்ணுறது பிடிக்காமல் போகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்.
இவங்களும் திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி அடையும் யோகம் உண்டு. என்னதான் பகை வீடாது இருந்தாலும் கூட உங்களுக்கு பராக்கிரமஸ்தானமும் உபஜயஸ்தானமும் வந்துடுறதுனால வெற்றி ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இது 75% மேலே ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கடைசியாக பூராடம் 4ஆம் பாவத்தில் லக்ன புள்ளி விழுகிறது. இது பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் போய் விழும். இது நண்பரோட வீடு, ஆனால் மறைமுகமான வீடு. எப்படி கடகத்துக்கு சொன்னது மாதிரி ஆரம்பத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் சந்திச்சே ஆக வேண்டியிருக்கும். பொம்பளை பிள்ளைங்களால் அசிங்கம், பருவ வயதிலேயே காதல் விவகாரத்தில் சிக்கிடுறது, பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகிறது, ரகசியமான நடவடிக்கைகள், தொடர்புகள், கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிருதுன்னு சொல்லி ஒரு 25 வயசை தொடர்றதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட நிறைய ஸ்ட்ரகிள்ஸை சந்தித்து முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தெளிவடைஞ்சு பூர்வீகத்தை விட்டு நகர்ந்து வெளியூர் போய் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வேலைக்காக வெளியில் போயிடுறது, முற்றும் துறந்த ஒரு மாதிரி வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறது, பின் வயதுகளில் வெற்றியை குவிப்பது, நிறைய சொத்து சேர்க்கும் யோகியதைகள் உண்டாவது, ரகசியமான சொத்துக்கள் அமையும் பாக்கியதை ஏற்படுறதுன்னு ஒரு மாதிரி நல்லா போயிடும். ஸ்டார்டிங்கில் இந்த நவாம்சத்தில் கடக லக்னமும் நவாம்சத்தில் விருச்சிக லக்கணமும் விழுகுது. நீங்கள் தனுசு லக்கணமாக இருந்துன்னா ஸ்டார்டிங் ஏஜஸ் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. நிறைய தேவையில்லாத விஷயங்களை கற்றுக்குவீங்க. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் குழந்தைங்க இந்த அமைப்பில் இருந்தாங்கன்னாலும் கண்டிப்பாக அதில் அவங்கள கவனமாய் வளர்க்க வேண்டியது அவசியம். வயசுக்கு மீறின வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுடுவாங்க 5 வயசு 20 வயசுக்குள்ளேயே. அப்புறமா தான் ஒரு மாதிரி தெளிவாவாங்க. இறுதி வெற்றி உண்டுங்கனாலும் கூட ஆரம்பத்தில் வாங்குகிற அடி கொஞ்சம் அசிங்கமாக அவமானமாகவும் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்துடன் கடக்க வேண்டியது அவசியம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லக்ன வர்க்கோத்தமம் தரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி விழுகிறது. இது ஒரு அமைப்புங்க, சிறப்பு. மேசம், சிம்மம் மற்றும் தனுசே நவாம்ச லக்னமாக வர்றது சிறப்பிலும் சிறப்பு. அதில் தனுசே வரும்போது லக்னம் வர்க்கோத்தம் அடையும். விடாமுயற்சி, சொந்த அறிவினால் முன்னுக்கு வர்றது, பாரம்பரியம் மிக்க முயற்சிகள், அதே மாதிரி குடும்ப பெருமை காப்பது, பெரிய மனித தன்மையோடு நடந்துக்கிறது, தன விஷயத்தில் கவனமாக இருக்கிறது, பெரும் சொத்துக்கள் சேர்க்கும் யோகியதைகள் உண்டாகிறது. உபய லக்னத்திலே பிறந்தாலும் கூட இந்த லக்ன வர்க்கோத்தமம் கிடச்சி குருவும் நல்ல இடத்துல உட்காண்டார்னா ஜாதகரால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. பெரிய லெவல் வெற்றிகள், பெரிய லெவல் பதவிகள், மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து, அரசியலில் ஆதாயம், அரசியல்வாதிகள்னால் ஆதாயம், அப்பானால் ஆதாயம், பெரியப்பா சித்தப்பானால் வளர்ச்சி, முன்னேற்றம்னு நிறைய வாரி வழங்கும் தன்மை உள்ளது. இதில் பாருங்கள், பாக்கியாதிபதியுடைய நட்சத்திரத்தில் லக்ன வர்க்கோத்தம் அடையுது. உண்மையிலையும் அதிர்ஷ்டமாக நிறைய புண்ணியம் பண்ணி வச்சுருந்தா இந்த அமைப்பு கிடைக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்திலேயே அப்படியே லக்னம் தனுசுலேயே விழுந்து நவாம்சத்துலேயும் தனுசுலேயே விழுறதுங்கிறது இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு வளர்ச்சி மேல் வளர்ச்சி, வெற்றி மேல் வெற்றி, கடவுள் அனுகிரகம் கிருபைகளையும் கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒன்று. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.